கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம் 54 வசனம். 119 சங்கீதம் 54 வசனம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாள் தியானத்துக்கு தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய பரதேசியாய் நான் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. பரதேசியாய் நான் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை பற்றி எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீதக்காரனும் உம்முடைய வீட்டிலே பரதேசியாக தங்கும்படி வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொன்னார். இன்னும் கூட அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பரதேசி, உம்முடைய கற்பனைகளை என்னை விட்டு மறைக்காதேயும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன வச்சுருக்கார், அந்த பரதேசியாக சஞ்சரிக்கிறவங்களுக்கு அவருடைய கற்பனைகளை மறைக்காமல் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கற்பனைகள், அவருடைய வேதத்தின் ரகசியங்கள், மறைபொருள்கள், வேதத்தின் ஆழமான சத்தியங்கள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி தரக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் கூட யோபு கூட சொல்கிறாரு, நான் பரதேசிக்கு என் வீட்டை திறந்து கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவன் வீதியிலே தங்கினதில்லை என்று சொல். இன்னும் கூட உபாகமத்தில் இந்த பரதேசி குறித்து வாசிக்கிறோம். பரதேசிக்கனா இல்லையா, பரதேசினுடைய நியாயத்தை புரட்டுறவனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கடவர்கள், ஜனங்கள் எல்லாரும் ஆமன் என்று சொல்லக்கடவர்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ பரதேசிக்கு என்று ஆண்டவர் பரதேசிக்கு இந்த பூமியில் அவர் பரதேசியாக இருந்தாலும், பரதேசியாக சஞ்சரித்தாலும், பரதேசியாக தேவன் பின் நடந்தாலும், தேவனுக்கென்று கிரியை செய்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கென்று என்ன வச்சுருக்காரு, ஒரு பெரிதான பாதுகாப்பை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். யாக்கோபு கூட சொல்கிறார் பாருங்கள், அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது பார்வோன் கேட்குறார் உன் வயசு என்னன்னு. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய வயசு பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். அதில் கொஞ்சம் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. இது என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், யாக்கோபு கூட இந்த இடத்துல தங்களுடைய பிதாக்களை போல தான் பரதேசியாக சஞ்சரிக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த பார்வோன் முன்பாக பாரப்படுவதை அது காண்பிக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த நாட்களில் கூட இந்த பரதேசி என்று சொல்லும்போது தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து தேவன் பின்பு நடக்கக்கூடிய தேவ மனிதர்களையும் தெய்வ ஜனங்களையும் காண்பிக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டருக்கென்று இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பரதேசி என்று சொல்லி அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோமா? இன்னும் கூட பாருங்கள், நாம் கூட அந்த எபிரேயரில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் அந்த சுய தேசத்தை விரும்பி இந்த தேசத்தை நாங்கள் பரதேசி அந்நியர்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். அப்போ அந்த விசுவாசத்தில் அந்த நித்திய கானானை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களாம் அப்படி செய்தார்கள். விலையேறிய தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சுதந்திரித்து கொள்ளும்படி, விலையேறிய தேசத்தில் பிரவேசிக்கும்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அப்படி சொன்னார்கள், அறிக்கையிட்டார்கள். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் கூட அப்படியாக ஒரு அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள் கூட நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பாக நாம் காண்பித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கென்று எவ்வாறு கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்த்து தேவனோடு நடக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த மேன்மையையும் ஆசீர்வாதத்தின் நன்மையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த நாட்களில் கூட அந்த தாவீதை போல நம்மை கூட என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கென்று பரதேசி என்று சொல்லி தாழ்த்துவோம். அப்போது தேவன் தம்முடைய கற்பனைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். கர்த்தருக்கு சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் போன பாதையிலெல்லாம் ஆண்டவர் அவர்களை
காப்பாற்றினார் அந்த வனாந்திர பாதையில். அப்படியாக அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருந்து அவரை நடத்த விரும்பினார். ஆனால் அவங்க அந்த பாதை விரும்பாமல் அந்த நித்திய ஜீவனை நித்திய கானானுக்குள் பிரவேசிக்க கூடிய தகுதியை இழந்து போனார்கள். அப்போ நித்திய கானானுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் அந்த சுயதேசத்தை நோக்கி பார்த்து இந்த பூமியிலே நாம் பரதேசி அந்நீர் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். இதை தான் தேவன் இந்த நாட்கள் கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியாக அறிக்கையிட்டு நாம் தேவனை நோக்கி முன்னேறி செல்லும்போது அப்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு விலையேறியதாக மாறும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும், தேவனுக்கு என்று கிரியை செய்யக்கூடியதாக மாறும், தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக மாறும். அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறோம்? அதை மறந்து விடுகிறோம். இந்த பூமியில் நமக்கு சொந்தமில்லை என்பதை நாம் என்ன பண்ணுறோம்? மறந்து விடுவோம். இந்த பூமியில் நமக்கு எதுவுமே கிடையாது, இந்த பூமியில் நமக்கு ஒன்றும் இல்லை என்றிருந்தால் ஒரு நாள் நாம் இந்த பூமி விட்டு நாம் போக வேண்டியது உண்டு என்று என்பதை நாம் மறந்து அடிக்கடி என்ன பண்ணுறோம்? அந்த உலக பிரகாரம் காரியத்தில் அதிகமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம். இந்த உலகத்தின் காரியத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? சிக்க வைத்து கொள்கிறோம். உலகத்தின் காரியத்தினால் கட்டப்படுகிறோம். உலக பிரகாரமாக நாம் எதையாவது பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதை நாம் என்ன பண்ணுறோம்? வழி தவறி செல்லும்படியாக விட்டு விடுகிறோம். தேவனை மறந்து ஜீவிப்பதனால் நம்முடைய ஜீவியத்தில் எல்லாம் வாழ்க்கையிலெல்லாம் இப்படியாக சம்பவிக்கிறது. இதை நன்றாக தாவீது அறிந்தபடியாக தான் சொல்லுகிறார். நான் பரதேசியாக தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லி இந்த நாட்களுக்கு நாம் கூட இப்படியாக நாம் கூட அதை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, பரதேசியாக தங்கும் உம்முடைய வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் என்று சொல்லி அப்படியாக நாம் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி சொல்லும்போது நிச்சயமாக அந்த வார்த்தைகளை கேட்டு தேவன் நம்மை நிச்சயமாக அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் பின்வாங்கி செல்லாமல் தேவனுக்கு முன்பாக தேவனோடு கூட முன்னேறி செல்லுவோம். அப்போ கலப்பையின் மேலே கை வைத்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? திரும்பி பார்க்க மாட்டோம். ஆண்டவர் சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி. ஏன் அப்படி சொன்னார்? நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை அறிக்கையிடுவதில்லை. நம்ம என்ன பண்ணுறதில்ல? தாழ்த்துவது இல்லை. இப்படியாக நாம் அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தும் போது விசுவாசத்தோடு அந்த பரமராஜ்யத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதிப்படுத்தும், தடைகளை மாற்றி போடும். அந்த உன்னதமான ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாள் ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படும், மனமகிழ்ச்சி காணப்படும், ஆறுதல் காணப்படும், இளைப்பாறுதல் காணப்படும். இதையெல்லாம் தேவன் பரலோகத்தில் நமக்கு ஒவ்வொரு நாள் அனுப்பி தந்து கொண்டே இருப்பார். தடைகளை மாற்றி போட்டு கொண்டே இருப்பார். தேவன் நம்ம மத்தியில் இந்த கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த நாள் நாம் எப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்பதை கூட இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடப்போம். அப்போது தேவனுடைய பெரிதான கடன் நம்மோடு இருந்து நம்மை நிச்சயமாகவே மீட்டுக்கொள்ளும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் கூட வாசிக்கும். அப்போ குமாரன் விடுதலையாக்கணும், சத்தியம் நம்மளை விடுவிக்க வேண்டுமானால் நாம் கூட ஒரு பரதேசி என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த நாளில் நம்ம எப்படி காணப்படுகிறோம்? நமக்குள்ள இந்த பூமியில் ஒன்றுமில்லை என்றைக்கு அந்த பூமியை விட்டு நாம் போக வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து ஜீவிக்கிறோமா? சிந்தித்து ஜீவிக்கிறோமா? ஆராய்ந்து பார்த்து ஜீவிக்கிறோமா? நம்மை தேவனுடைய கரத்தில் ஒவ்வொரு நாள் ஒப்புவித்து ஜீவிக்கிறோமா? தேவனுக்குள் மறைந்திருந்து ஜீவிக்கிறோமா என்பதை எல்லாம் அந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நான் முன்னேறி செல்லுகிறேன் என்று சொல்லி அந்த பவுல் பிரசங்கியார் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம்? முன்னானவை நோக்கி பார்க்கிறோமா? பின்னானவர்களை மறந்திருக்கிறோமா? அந்த பரம அழைப்பின் பந்தய பொருட்களுக்காக நாம் ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய கரத்தில் நம்ம மறைத்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது.
எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நமக்கு தேவன் தந்த பந்தய பொருளை நாம் ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. நமக்கு நம்ம தேவன் தந்த நித்திய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் நாம் இழந்து போகக்கூடாது. அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் கவனமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ நாம் அப்படியாக கவனத்தோடு நம்மை தாழ்த்தும் போது, பரதேசி என்று நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்யும்போது, நிச்சயமாகவே அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்து நம்மை அந்த தேவனோடு கூட அந்த உன்னதமான ஸ்தலங்களை நடக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு உதாரணத்தில், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி. அப்போ அப்படியாக நாம் கூட அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டுமானால் நம்மை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். நாம் பரதேசி இந்த அறிக்கை செய்ய வேண்டும். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள் காணப்பட்ட அதே அறிக்கை நமக்குள் காணப்படுமானால் நிச்சயமாக தேவன் அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நமக்கு கிருபை செய்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். நான் பரதேசியாக தங்கும் உடைய வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொன்ன அந்த தாவீதினுடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்து இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மடிப்பிள்ளைகளும் ஆசீர்வாதி உங்கள் நன்மையினால் நிரப்ப கிருபையினால் மூடி மறைத்துக்கொள்ளும். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.